பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே எடுத்த பெங்களூர் வீடியோ. நம்ம ஏற்கனவே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பெங்களூர் நம்ம வந்து சுற்றி காட்டி வீடியோ போட்டிருந்தோம். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். ஸோ அந்த வீடியோக்கும் இந்த பெங்களூர் வீடியோக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. இது நான் பர்சனலாக ஒரு ட்ரிப்பு திடீர்னு சடன் பிளானாக பெங்களூர் போக வேண்டியது இருந்தது. சரி அதை ஏன் விடுவானேன்னு சொல்லிட்டு இது ஒரு வீடியோவாக எடுத்து கவர் பண்ணியிருந்தேன். பட் இந்த வீடியோவில் எனக்கு நடந்த சம்பவம் அப்படி. இந்த வீடியோ ஆந்திரா கர்நாடகா பயணம் சீரியஸோட இந்த வீடியோ ஜாயின்டி. ஓகே, அதை மனசில் வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள். கோணம் ரயில்வே ஸ்டேஷனில் கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏன்னு சொல்கிறேன்னா இங்கே எல்லாமே குழப்பி வச்சுருக்காங்க. இப்போ எனக்கே வெளியூர் ட்ரெயின்லாம் எங்கே நிற்கும்னு எனக்கே தெரியல. நான் கொஞ்சம் அங்கங்கே அந்த எக்மோர் சைட்லாம் ஏறி பழக்கப்பட்டு திடீர்னு அரக்கோணத்தில் ஏறும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் டிஃபனுக்கெலாம் சாப்பிட வந்துடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே மெயின் ரோட்டுக்கு வந்துடாதீங்க. எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு நீங்கள் இங்கே ட்ராக் மாதிரி தான் வர மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி போகணுன்னு நினச்சின்னா சுற்றி போகணும், பார்த்துக்கோங்க. பக்கத்தே சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜெல்லாம் போட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். சார்ஜிங் பாயிண்ட் ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. ரொம்ப தலைவலியாகுது. என்ன பண்ணுறது போங்க. நாங்கள் டேஷனை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சார்ஜிங் பாயிண்ட் கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டங்க. சரி, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அரக்கோணம் ஸ்டேஷனில். வேறு ஒன்றும் இல்லை. அரக்கோணம் ஷெட்டுடைய இன்ஜின் நீலகிரி எக்ஸ்பிரஸ் வந்துருக்கு. நம்ம எக்ஸ்பிரஸ் இன்னும் வரலைங்க. நம்ம வண்டியில் வரட்டும், பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டான ஒரு லைப்ரரி. ப்ளூ கலர் கோச்சு டச் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, ஓகே தான். சரி, ஓகே. நான் ஃபோனில் சார்ஜ் போட்டுட்டு ஃபுல் பவரோட இந்த வீடியோ எடுக்கலாம். அதெல்லாம் வந்து ட்ரெயின் ஏறிட்டு கண்டினியூ பண்ணலாம். வந்து நம்ம யூஷுவல் பிளாக் மாதிரி இருக்க போகிறது இல்லைங்க. நம்ம திருப்பதியில் பண்ண மாதிரி இன்ஜினை காமிச்சிட்டு ஸ்லீப்பர் கோச்சை எல்லாமே ரிசர்வேஷன் கோச்சை கவர் பண்ணி ஏசி கோச்சை கவர் பண்ணி எல்லாருமே நம்ம பொறுமையாக எடுத்தவங்க திருப்பதியில் அந்த மாதிரி இந்த பிளாக் இருக்காது. ட்ரெயின் வந்துச்சா, ஏறணுமா, உட்காந்தோமா, சீட்டை பிடிச்சோமா, உட்காந்தோமா, அப்படியே பட்டு இந்த ஜேர்னி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம யூஷுவல் பிளாக் மாதிரி இந்த இது இருக்காது. வந்து நம்ம போன வாட்டி சப்தகிரி எக்ஸ்பிரஸில் ஸ்லீப்பர் கோச் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் தப்பு அழிச்சிடுங்க. ஸ்லீப்பர் கோச் கிடையாது அந்த ட்ரெயினில். அது அந்த மேலே லக்கேஜ் வைக்கிற இடம் போல இருக்குது. நான் தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஸ்லீப்பர் கோச் அந்த ட்ரெயினில் கிடையாது. வெறும் சிட்டிங் கோச் தான் ரிசர்வேஷனில். ஓகேவா? நிரம்பி வழியுது அன்ரிசோடு. இந்த அன்ரிசோடில் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்குன்றதை தர லோக்கலாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். வரீங்களா? என் கூட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்க. நம்ம பிளாக் கவர் பண்ண மாதிரி தான். ஐயோ அப்படின்றது இந்த கோச்செல்லாம் பார்க்கும்போது கடவுளே. இப்படி தான் ட்ரெயினில் அங்கே ரயில்வே ஸ்டேஷன், அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனில் கதையாக நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். பின்னாடி நம்மளுக்கு ஒரு பெரிய ஆப்பு வந்து வரப்போகுது அப்படின்னு தெரியாமல் நம்ம வந்து பேசி நின்றுட்டுருந்தோம். அப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, நானே கணக்கு போட்டேன். ட்ரெயின் வந்துடும், அன்ரிசோர்ட்டில் நான் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். அப்படி பார்த்தா கார் படி ஜோலார்பேட்டில் காலி ஆகிடும், ஜம்முன்னு சீட்டில் உட்காந்து போயிடலாம். இப்படி தான் நான் என் மனசுக்குள்ளே கணக்கு போட்டுன்னு வந்தேன். பட் இப்படி நடக்கலை. அது ஏற்க மாதிரி சரியான கூட்டமாக வந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ட்ரெயினில் நாங்கள் ஏறிட்டு நான் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் ஜாலியாக பேசின்னு அப்படியே இது பண்ணியிருப்போம். அவங்களும் இன்னவோ நம்மளை அப்படியே வீடியோ எடுக்கிறதுலாம் கொஞ்சம் அப்படியே கலாச்சிட்டு வந்தாங்க. சரி, அது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பொறுத்துக்கிட்டு நான் வந்தேன். சரி, அவங்க வந்து நம்ம யூடியூப் சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் கார்பாடியில் கூட ஒரு பேசஞ்சர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம யூடியூப் சேனலை. ஸோ சரி, அதெல்லாம் பண்ணாங்கன்றதுக்காக அவங்க கிண்டல் பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் பேசாமல் வந்துக்கிட்டு இருந்தேன்.
ஜோலார்பேட் ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூஷன் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஜோலார்பேட் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 2-3 பேர், ஒரு 4-5 பேர் கும்பலாக ஏறிட்டு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. 105 rupees ஆச்சு. ஏன்னா சரி, உங்கள் நண்பர்கள்லாம் காட்டல, உங்கள் நண்பர்கள் காட்டுங்க. அதுதான் ஆச்சு. ஏன்னா அவர் காவேரி எக்ஸ்பிரஸான்னு கேட்டு தான் எனக்கு டிக்கெட் கொடுத்தாரு. அதனால தான் வந்து இதுவாச்சு. நீங்கள் பெங்களூர் மெயிலில் வரதா இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இது நீங்கள் ஸ்லீப்பர் டிக்கெட்னா இதுலேயும் சரி மெயில்லையும் சரி கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க வரும். எனக்கு தெரிஞ்சு ஸ்லீப்பரில் போட்டு வரதான் நல்லதுன்றதும் அன்ரிசர்வில் போட்டால் இப்படி தான் சிக்கி தவிச்சு சாப்பிடணும். இது வந்து ஆக்சுவலி நான் வந்து இந்த வீடியோக்காண்டி அப்படின்னு வந்திருந்தேன்னா நான் வந்து ஸ்லீப்பர் கோச்சே போட்டு இருந்திருப்பேன், தாராளமாக போட்டிருக்கலாம். நான் எதுக்கு இதை வந்து இப்போ அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் வந்து ஒரு சில பர்சனல் வேலைக்காக நான் வந்து பெங்களூர் போயிட்டுருக்கேன். ஸோ அப்படியே நம்ம வந்து பிளாகாக எடுத்து இதை காமிச்சிடலாம். அன்ரிசர்வ்டில் நம்ம ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும்ன்றதை தாராளமாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எதுக்கு சும்மா போவானே, அதனால தான் பெங்களூரில் ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி இல்லைன்னா சின்ன ஒரு பர்சனல் வேலையாக தான் போகிறேன் நான் பெங்களூருக்கு. சின்ன ஒரு பர்சனல் வேலையை தான் பெங்களூர் போகிறதுனால அங்கே எதுவும் நம்ம கவர் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. வெறும் ட்ரெயின் ஜேர்னிஸ் மட்டும்தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். சீட் இல்லையே, சீட் இருந்தால் தானே உட்காரத்துக்கு. சீட் இருந்து நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அவர் ஃபன் பண்ணுறோம் அன்னைக்கு இந்த ட்ரெயினில் செம்மையாக ஃபன் பண்ணுறோம். ஆனால் வழியில் எல்லாரும் நிற்கிறாங்க. சரி அப்போ கொஞ்ச நேரம் அடையிடலாம், தெரிஞ்சிடும். ஆனால் இந்த ட்ரெயினில் வந்து நீங்கள் தயவு செஞ்சு பெங்களூருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். வந்துருங்க, யாரும் வேணாம்னு சொல்லுங்க. இல்லை நான் அப்படி கிடையாது. என்னன்னா இல்லை ஒன்று ஸ்லீப்பர் கோச்சில் வரணும், இல்லையா டேரெக்டாக ஏசியில் போட்டு வந்துடணும். அதெல்லாம் தருவேன். நீ 6 மணி நேரம் டிராவல் ஏங்க வரவங்க வரட்டுங்க. நம்மளுக்கு எங்களுக்கு போடிக்கு சொல்லிட்டு இப்போ ஒன்று 2 இப்போ பேசிட்டு வரோம். இப்போ ஜாலியாக பேசிட்டு மாதிரி வர முடியுமா? அங்கே போய் ஒரே இடத்துல தூங்கிட்டு அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை, இப்படி அப்படி இல்லை. நான் வந்து எனக்கு ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக கம்ஃபர்டபுளாக நான் வந்து வரணும். அன்றி சொல்லி கம்ஃபர்டபுளாக வரணும், வேலை கம்மியாக வரணும்னு நினச்சிங்கன்னா நான் அரக்கோணத்தில் சொன்ன மாதிரி அன்றி ரிசர்வில் வரணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த இதுக்கு பின்னாடியே வரக்கூடிய ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ல ஏறி ஜோலார்பேட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து 4 மணி மெமோ பிடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். பொறுமை இருக்கிறவங்க வந்துடலாம். பொறுமை இல்லை, அதனால நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் அந்த ட்ரெயினில். ஓகேவா? தரமான அன்ரிசர்வ் ட்ரெயின் பிளாக் ரிட்டே நம்ம ஸ்லீப்பரில் தாங்க வருவோம். அது எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒன்னே ஸ்லீப்பரில் வருவோம், ஒன்னு ஸ்லீப்பரில் வருவோம், இல்லைன்னா பஸ்ஸில் வந்துடுவோம் நேராக. ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நான் வரும்போது செம்ம டிஃப்ரெண்ட் விட்டு காட்டுறேன். அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக வந்துடலாம். எப்படி கம்ஃபர்டபுளாக வரும்? நானும் வருவேன். அது எப்படின்னு கேட்டால் இது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஏன்னா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உனக்கு இந்த யூடியூப்ல வீடியோ பண்ணணுன்ற ஆசை எப்போ வந்தது உனக்கு? எனக்கு 15 வயசுல வந்துச்சு. ஏன் 15 கரெக்டாக? அது 15 வயசுல எப்படி வந்தது? ஏன்னா நான் சேனல் வச்சிருக்காரு நம்ம யூடியூப்ல. யார் அவர் ஒருத்தர்? யார்? டிடி வாசனா? இல்லை டிடி எல்லா டிடியும் வலிக்கிறேன். நவீன் குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அப்படி அவர் என்ன கண்டென்ட்? அவர் வந்து இந்த பஸ் ட்ரெயின் சொல்லி அவர் வந்து வீடியோஸ் போடுறாரு. அவரை பார்த்து நான் வந்து இது பண்ணிருக்கேன். நவீன் சார் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட இதுல தான் வந்து வளர்ந்துருக்கேன். யார் வரமாட்டேன் பெரிய ஆள் ஆக போறோம் நம்ம. அவரும் எங்க அம்பத்தூர் சைடு தான். அவரு நான் கமெண்ட்ல ரொம்ப பண்ணதில்ல, கமெண்ட்ஸ்ல பேசுவோம், இதெல்லாம் பேசுவார். சின்ன வயசுல வெள்ள முடி வச்சிருக்கேன். ஓவர் திங்கிங், ஓவர் டென்ஷன், ஒர்க் டென்ஷன் நிறைய இருக்கு. நான் எப்பவுமே தொட்டதுக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிறேன். நான் எது தொட்டா டென்ஷன் ஆகும்? நான் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன். எனக்கு 1000 பிரச்சனை இங்க வருது. அதெல்லாம் வந்து நான் ஃபேஸ் பண்ண கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, பிறந்துட்டோம். ஆனா அன்ரிசர்வ்ல இவ்வளவு ஜாலியா இருக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல. ஜாலியா இருக்கு, உனக்கு ஜாலியா இருக்குது. அதனால
11:31 ஆச்சுங்க. இப்பதான் ஒரு ஸ்டேஷன் ரீச் பண்ணிருக்கோம்னா ஸ்டேஷன் சரியா தெரியல எனக்கு. இருட்டில் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பாக்குறீங்களா சரியான கூட்டம். எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நம்ம இந்த வண்டியில டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அதனால ஏங்க இதுதாங்க அதுல ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அன்றி சொல்ல இந்த நிலைமையில போறோம் நம்ம. இப்போ இந்த நிலையில நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த நிலைமையில வந்து நான் வந்து அன்றி உங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கா? இது பெருமையா இருக்கு, இனிமையாக இருக்குது. இனிமையாக இருக்கின்றது. அதாவது நம்ம எப்படி தெரியுமா, நம்ம கஷ்டப்படுறத மத்தவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக நம்ம காட்டுறோம். ஓகேவா? அதெல்லாம் வேற ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதாங்க ஸ்டேஷனு. எவ்வளவு கூட்டம் தெரியுமா? எவ்வளவு கூட்டம். நான் ரொம்ப கீழே காட்ட லேடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. கீழே தான் காட்ட முடியாது. எவ்வளவு கூட்டம் தெரியுமா? எவ்வளவு கூட்டம் தெரியுமா? காட்டுறேன். முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? ஹிந்திக்காரங்க தான் அதிகமா டிராவல் பண்றாங்க இந்த வண்டியில. அதுதான் எங்க பிரச்சனை. இப்போ ஹிந்திக்காரங்க கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சா நல்லா இருக்கும். நான் எதுவும் தப்பா சொல்லல. நான் இதே வந்து இவங்க வந்து இப்படி இருக்காங்க அது இருக்காங்க சொல்றேன் இருக்கிற உண்மையை சொல்றேன். ஹிந்திக்காரங்க ரொம்ப ஜாஸ்தி இந்த வண்டியில. நானும் நிறைய தடவை இப்போ பிளாக் எடுக்காம அந்த வண்டியில் போய்க்கிறேன். ஹிந்திக்காரங்க ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கப்புறம் இந்த பங்கார்பேட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கர்நாடகா அந்த ஊர் ஜனங்க லோக்கல்லாம் ஏறுவாங்க. அது அந்த மோன் அடிச்சு காசு கேட்பாங்க. தெரியல இருந்தாலும் எடுக்கிறேன். हाय हाय சொல்லுங்க பையா. ஓய் பையா வெக்கம் அடே ஹாய் சொல்றேன்னு வெக்கம். இப்படியே தாங்க போயிட்டு இருக்கு. ரொம்ப தான் வண்டியானா எப்பவுமே இந்த கூத்து நடக்கும். எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா ட்ராவல் பண்ணுறாங்க. கூத்து நடக்கும். அவங்க பக்கம் ஓகேவா? ஜோலார்பேட்டை வட்டம் எப்படி இறங்கி காட்ட ட்ரை பண்ணுறேன். ஜோலார்பேட் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ண போகிறோம். நடுவில் ஒரு சிக்னல் நிறுத்திட்டாங்க. அதனால் 2 to 3 minutes டிலேல தான் போயிட்டு இருக்கு ட்ரெயின். வித்தியாசம் நம்ம ட்ரெயினில் அதையாக கவர் பண்ணிட்டு ஓகே.
மணிக்கு ஜோலார்பேட் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் டிலே தான். இங்கே நடுவில் அந்த சிக்னலுக்கு நிறுத்திட்டாங்க இங்கே, அதனால ஒரு 5 நிமிஷம் டிலேயில் தான் இந்த ட்ரெயின் வந்து இப்போ ஜோலார்பேட் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு. இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்க லாஸ்ட் ஸ்டேஷன். இதுக்கப்புறம் ஆந்திராக்குள்ளே இந்த ட்ரெயின் என்டர் ஆகிடும். ஓகேவா? பண்ணா போயிட்டுருக்கு இந்த ட்ரெயினில், வேறு லெவல் பண்ணேன். ஒரு வழியா ஸ்டேஷன்ல இறங்கிருப்பாங்க. நம்ம மட்டும் போனோம். ஜோலார்பேட் ரயில்வே ஸ்டேஷன் நான் சொன்ன மாதிரி 12:35 ரீச் பண்ணியிருக்கோம். ஓகே தான், 5 மினிட்ஸ் டிலே. இந்த டிலேலாம் பெங்களூர்ல எப்படி சரி பண்ணிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓரளவு டோர்கிட்ட வந்துட்டேன், அப்படியே நான் வியூஸ் கவர் பண்ணுறேன். சரியா? பார்த்துட்டு இருக்கிறது தாங்க ஏசி கோச்சு. அந்த டிடி அலோடே பண்ணலங்க. நான் தெரியாமல் ஏசி கோச்சுன்னு தெரியாமல் டக்குன்னு ஏறத்துக்கு போன பாருங்க, அலோடே பண்ணல. அப்படியே என்னமோ நாய் விரட்டுற மாதிரி விரட்டுறாருங்க. கொஞ்சம் அன்பா தம்பி இதில் ஏறக்கூடாது அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் மாறணும். ஓகேப்பா, இந்த பிளாக் இப்போ எதுக்கு நான் கவர் பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் வர்றதுலாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதை நான் இன்னும் பிளானிங்கே பண்ணல. ஆக்சுவலி நான் சொல்லிட்டு இருந்தேன் எப்படி எதுக்கு நான் இந்த வீடியோ கவர் பண்ணுறேன்னா, காவேரி எக்ஸ்பிரஸில் அதுவும் அன்ரிசர்வ்டில் இந்த ட்ரெயினில் போக முடியுமா முடியாதா, பெங்களூருக்கு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகலாமா, அதை பற்றி தான் நம்ம வந்து எடுக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ சின்ன அன்ரிசர்வ் ஜேர்னி, அன்ரிசர்வ் எப்படி ஜேர்னி இந்த ட்ரெயினில் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காண்டியும் உங்களுக்கு நான் இதை லைவாக காட்டணுங்கிறதுக்காண்டியும் தான் இந்த வீடியோ நான் வந்து எடுக்கிறேன். சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. பெங்களூர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோலாம் அப்புறமா வரும். பெங்களூர் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா யோசிக்கிறேங்க. ஓகேவா? பார்க்கலாம். பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காவேரி எக்ஸ்பிரஸ்ல இப்போ இதுதான் நிலைமை. இது எப்பவுமே இதுதான் நிலைமை, எப்பவுமே மாறாது. இந்த ட்ரெயின்ல எப்பவுமே இந்த ட்ரெயின்ல இதுதாங்க நிலைமை. ஓகேவா? இது ஒன்றும் மாற போறது கிடையாது. இந்த ட்ரெயின்ல எப்பவுமே இதே மாதிரி தான் இருக்கும். வேற எதுவும் இது மேலே எதுவும் சொல்றதுக்கு தெரியல. ஸோ நீங்க பெங்களூருக்கு நைட் டைம்ல எந்த இதில் போனாலுமே, எந்த ட்ரெயின் இப்போ காவேரியா இருக்கட்டும், மெயிலா இருக்கட்டும், நீங்க எதில் போனாலுமே உங்களுக்கு வந்து பிரச்சனை தான். வேணா ஏற்காடு வேணா சூஸ் பண்ணலாம். ஏற்காடு என்ன நிலைமையில இருக்குதுன்னு தெரியல எனக்கு. அது ஒரு நாள் நம்ம போய் ட்ரை பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் அதோடைய நிலைமை என்ன. அதுவும் நம்ம சொல்ல முடியாது. அது ஹிந்திக்காரங்க ட்ராவல் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அவங்க மேலேயும் தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களும் வந்து உழைக்கிறதுக்காண்டி நம்ம நாட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. அவங்களே வந்து நம்ம குத்தம் சொல்ல முடியாது. அதான் இனிமேட்டு அப்படின்னா நீங்கள் ஸ்லீப்பரில் போட்டுக்கலாம். அன்ரிசர்வ்ல வந்து இந்த ட்ரெயினில் கஷ்டம். நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் லைவா. ஓகேவா? நான் கஷ்டப்பட்டதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது யாரையும் நான் வந்து தப்பாக சொல்கிறதுக்கு இந்த பிளாக் கிடையாது. நான் கஷ்டப்பட்டதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது நான் இந்தியன் ரயில்வேஸை குறை சொல்லவோ இல்லை மற்றவங்கள வந்து நான் வந்து குறை சொல்லி மற்றவங்களை குறைப்படுத்தவோ இது இந்த பிளாக் இல்லை. ஓகேவா? பேட்டைங்கிறது ஒரு மெயினான ஸ்டேஷனுங்க. இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் போகிறதுக்கும் நம்ம இங்கே தான் லைன் பிரியணும், பெங்களூர் போகிறதுக்கும் இங்கே தான் லைன் பிரியணும். ஸோ ஜோலார்பேட்டைங்கிறது ஒரு மெயினான ஜங்ஷன். ஓகேவா? தவிக்கிறோம் அந்த வண்டியில நாங்க. ஆக்சுவலி தயவு செஞ்சு காவேரி எக்ஸ்பிரஸ் பக்கம் அன்ரிசர்வ்ல தலை வச்சு கூட பத்துறாதீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சத்தியமா தலைவர் என்னையோ டைம் வரேன். நான் டெய்லி வருவேன். வாரத்துக்கு 2 டைம் போயிட்டு வரேன் மாமா வீட்டுக்கு. ஐயோ கடவுளே, உப்ளி போனேன் நானு. உப்ளியா? ஐயோ அம்மாடி, கேட்டுங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அங்க யாருகிட்ட யாருமே இல்லை, அங்க கேட்டுங்கன்னு சொன்னாரு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, நான் வருவேன்னு ஒரு ஆள் வந்து வீடியோவில் நடுவில் வந்து நுழைஞ்சார் பார்த்தீங்களா. அவர் தான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவரும் சேர்ந்துட்டு ஜோலார்பேட் தாண்டினதுக்கப்புறம் ஆந்திராக்குள்ளே ட்ரெயின் என்ட்ராச்சு. அப்போது என்ன பண்ணாங்கன்னா, லேடிஸ் எல்லோரும் உட்காண்ட்ருக்காங்க. ஒரு ஈனமானமே இல்லாத, ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு ஈனமானமே இல்லாத சரக்கை ஊற்றி தண்ணி ஊற்றி சரக்கை ஊற்றி அடிச்சுனுக்குறாங்க. ஒரு லேடிஸ் உட்காண்ட்ருக்காங்க, அவ்வளோ பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் தைரியமாக சரக்கை டம்ளரில் ஊற்றி சரக்கு அடிச்சுனுக்குறாங்க. சரக்கு வச்சுட்டு சரியான கலாட்டா ட்ரெயினில். நான் அடிப்பேன், நீ அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வெறும் என்னடா வீடியோ அப்படியே எடுத்தேன், அப்படியே எல்லாத்தையும் ஜாலி சிரிச்சு பேசினேன், அப்படியே இறங்கிட்டேன். அவ்வளோதான். எல்லாருக்கும் பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சிருக்கும். பட் அப்படி கிடையாது.
அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கு நடுவில் எவ்வளோ என்கிட்ட கலாட்டா பண்ணாங்க. நான் பெங்களூர் மெஜஸ்டிக்கில் இறங்கின போய் என் பின்னாடியே ஒரு ஆள் வந்துட்டான் குடிப்போதையில் வந்துட்டு, நான் உன் கூட வருவேன், நீ எங்கள் 100 ரூபா கூட நான் ஆட்டோ போட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். அந்த ஆளை சமாளித்து அதுக்கப்புறம் அனுப்பிச்சி விட்டு, நான் 6 கிலோமீட்டர் நடந்தே போயிடுறேன், ஆளை விட்டுறான் சாமின்னு அந்த ஆள் சமாளித்து அனுப்பிச்சி விட்டு, அப்புறம் பின்னாடி நான் ஆட்டோ பிடிச்சி பெங்களூர் மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயினை பிடிக்கலான்னு வந்தால் அங்கேயே அந்த ஆள் நின்றுருக்கான். அப்புறம் எப்படியே சமாளித்து இந்த வீடியோ எடுத்து முடித்தேன். ஸோ அப்படியே ஒரு ட்ரெயினில் சரியான கலாட்டா, பேசஞ்சர்ஸ் கிட்ட அவங்க அடிச்சிக்கின்னு பிடிச்சிக்கின்னு பயங்கர கலாட்டா தான். ஸோ இப்படி தான் அந்த பிளாக் வந்து போச்சு. ஸோ இந்த பிளாக் ஒன்றும் பிடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஓகேவா, குப்பம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்த அடிக்கடி இந்த பவுச் வந்து கொஞ்சம் இதுவாக தான் குப்பம் ரீச் பண்ணிட்டோங்க. ஒரு நிமிஷம் டைம் வந்து 1:44. இந்த ட்ரெயின் 1 மணிக்கு வர வேண்டியது, என்ன 45 மினிட்ஸ் டிலே போல இருக்குது இந்த வண்டி. லைட்டு வர அப்பப்போ ஆஃப் ஆன் ஆகுது. ஒரு ப்ராப்பர் லைட்டு கூட இல்லை இந்த குப்பம் ரயில்வே ஸ்டேஷனில். சரி வாங்க போகலாம். இங்கே ஒரே கலாட்டாவாக தான் இருக்குது இந்த வண்டியில். இந்த ட்ரெயினில் ஏறிட்டு கொஞ்சம் கலாட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்க. சரி நம்மளும் அப்படியே கம்பெனி அப்படியே கொஞ்சம் இருக்கட்டும்னு சொல்லி நானும் இது பண்ணுறேன். முகத்தை காட்டல, இதில் எப்படி காட்டுறது, இந்த வெளிச்சத்தில் எப்படி காட்டுறது, கஷ்டம். சரி வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், பொறுத்துருந்து பார்ப்போம். தயவு செஞ்சு அன்ரிசோரில் காவேரி எக்ஸ்பிரஸில் வந்துடாதீங்க. அவ்வளோதான், அப்படியே சேர்ந்துட்டோங்க. கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி. இப்போ உடனே பிரிட்ஜு ஏறி நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். இப்போ மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் தான், உடனே போகணும். மாதிரி ஒரு பஸ் ஊரை நான் பார்த்ததே இல்லை. 7 மணிக்கு மேலே தான் இங்கே பஸ் தான். இங்கே பெங்களூர் கண்டோன்மெண்ட்டில் இருக்கிறோம். அதோ இதுதான் பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனு. 7 மணிக்கு மேலே தான் பஸ் தான். ஆட்டோலாம் 200 ரூபா கேட்குறாங்க மெஜஸ்டிக் போகிறதுக்கு. கடவுளே அப்படின்றது. ஆட்டோலாம் வந்து ஆட்டோலாம் வந்து 200 ரூபா கேட்குறாங்க மெஜஸ்டிக் போகிறதுக்கு. நான் நேற்று கண்டோன்மெண்ட் டிக்கெட் எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு சின்ன வேலையை மெஜஸ்டிக் போக வேண்டியது ஆயிடுச்சு. தெரிஞ்சதானே மெஜஸ்டிக்கே போயிருப்பேன். இப்போ ட்ரெயினும் போயிடுச்சு. நான் எப்படி மெஜஸ்டிக் போகிறேன்னு எனக்கே தெரியல. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே இறங்கினீங்கன்னா பஸ்ஸு கிடையாது, நீங்கள் ஆட்டோ பிடிச்சி தான் போகணும். வேறு வழியே கிடையாது இந்த ஊரில். நான் இன்றைக்கெலாம் இறங்கணும், அதை பார்த்துக்கணும். இங்கேருந்து மெஜஸ்டிக் வந்து 6 கிலோமீட்டருங்க. நான் என்ன பண்ணிட்டேன், சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு 6 கிலோமீட்டர் நடக்கவே ஆரம்பிச்சிட்டேங்க. வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். நம்ம இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு கூட தெரியல. வழி வர 2ஆக பிரியுது, ஒன்றும் புரியலைங்க. ரயில்வே ஸ்டேஷன் போனால் தான் நம்மளுக்கு வந்து ட்ரெயின் தான் நம்மளுக்கு வந்து மெஜஸ்டிக்கு கனெக்டிவிட்டி இருக்குமாங்க. அதனால் வந்து ஆட்டோ பிடிச்சி போயிட்டுருக்கேன். வேறு வழி இல்லை, நம்மளுக்கு இப்போ ஆப்ஷன் கிடையாது. நம்ம யூடியூப் வீடியோ எடுக்கும்போது தாங்க இந்த மாதிரி தலைவலிலாம் வரும். வந்து சேர்ந்துட்டோங்க. ஒரு வேளை அண்ணன் கொண்டு வந்து விட்டாரு. கடைசியில் அந்த ஆட்டோக்காரர் சொன்ன மாதிரி நான் வந்து அந்த ட்ரெயினை வந்து கேட்ச் பண்ணிட்டேங்க ஒரு வழியாக. அந்த ஆட்டோக்காரர் சொன்னார், என்னன்னா நீ ஸ்டேஷனுக்கு போயிட்டுப்பா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து உங்களை ட்ரெயின் வரும், நீ அதை பிடிச்சி நீ மெஜஸ்டிக் போயிடலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் போகலாம். அதாவது இந்த டிக்கெட்டை வச்சே போகலாமாங்க. ரெண்டுத்துக்குமே ஒரே ஃபேர் தானே. அதாவது கண்டோன்மெண்ட்டுக்கும் சரி நம்ம கேஎஸ்ஆருக்கும் சரி ஒரே ஃபேர் தான். அதனால் நீ இந்த டிக்கெட்டை வச்சே போயிடு அப்படின்னு சொன்னதுனால அவர் சொன்னது, லோக்கல் மக்கள் சொன்னதை நம்பி இப்போ நம்ம வந்து அதாவது நம்ம லோக்கல் மக்களுடைய உதவி இல்லாமல் நீங்கள் இந்த பெட்ரோலை சுத்தவே முடியாது. அதை நான் சொல்கிறேன். லோக்கல் மக்களுடைய உதவி இருந்தால் தான் இந்த பெங்களூரில் நீங்கள் வர வெளியே 4 நாள் போயிட்டு வர முடியும். ஏன்னா இது எல்லாமே குழப்பம் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேவா. இதுக்கு வந்து ஆக்சுவலி யார் மேலேயும் கேட்டால் ஏமாறது. நான் தான் வந்து கண்டோன்மெண்ட் வரைக்கும் டிக்கெட் எடுத்தேன். ஒரு சின்ன வேலை நடக்கும் கண்டோன்மெண்ட் வரைக்கும் எடுத்தேன். அங்கேருந்து போயிடலான்னு பார்த்தா கஷ்டம், கண்டோன்மெண்ட்டில் பஸ்ஸே இல்லையா. நல்ல வேலை நான் 6 கிலோமீட்டர் நடந்தே போயிடலான்னு பார்த்தேன். ஒரு ஆட்டோக்காரர் கூப்பிட்டு வேணாம்பா அதெல்லாம் வேணாம், நீ வந்து ட்ரெயினோட ஏறி போப்பான்னு சொல்லி நம்ம அனுப்பி விட்டாங்க. ஸோ லோக்கல் மக்கள் உதவி வேறு லெவல். இறங்கி அப்படியே கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்லாம் அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இந்த ட்ரெயினை பற்றி கொஞ்சம் பேசிவிட்டு வீடியோ எடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம். எடுத்துக்காட்டியும் வழிக்கு கீழே விழுந்து வாரிக்கின்னு வந்து நினைக்கிறேன். இப்போ இந்த வரும்போது பெங்களூர் விட்டு இறங்கினோடனே சரியான சம்பவம் பண்ணி விட்டுச்சு கடவுளே.
எப்படி போய் சேர போகிறோம். இதுதாங்க வெளியே போகிற ரூட். இப்படி தான் நம்ம வெளியே வர மாதிரி இருக்கும். இங்கே கீழே இறங்கினோடனே இங்கே ஒரு கேன்டீன்லாம் இருக்குங்க. வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் காஸ்ட்லியாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்கப்பா. இங்கே இருக்கக்கூடிய கர்நாடகா பஸ்ஸுங்க. ஸோ இதுதான் நம்ம கர்நாடகா பஸ்ஸு. கர்நாடகா பஸ்ஸு நம்ம பெங்களூர் சிட்டி பஸ்ஸுங்க அது. ஓகேவா, நம்ம பெங்களூரு சிட்டி பஸ்ஸு. கர்நாடகா வந்துட்டு பெங்களூர் சிட்டி பஸ்ஸு தான். பார்த்துக்கோங்கப்பா, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது பஸ்ஸெல்லாம். சூப்பர்ப்பா, எலக்ட்ரிக் பஸ்ஸு நிறைய வச்சுருக்காங்கண்ணா இங்கே. வேறு லெவல். பெங்களூரு சூப்பர். இப்படி தான் பஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே. வேறு லெவலுங்க. பெரிய ஹேஸ் ஆஃப் அவங்களுக்கு தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. பிடிக்கிற அளவுக்குலாம் சத்தியமாக இந்த வீடியோ இருக்காது. ஃபுல்லாமே இந்த மகர கட்டை தான் ஃபுல்லாமே இருந்திருக்கும். என் முடிஞ்சு தான் இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அன்ரிசோர்ட்டில் நீங்கள் யாருன்னா ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் அன்ரிசோர்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அன்ரிசோர்ட் ட்ரெயின் ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணலாம் கமெண்ட்ஸில். ஸோ எப்படி இந்த வீடியோ எப்படி இருந்தது எல்லாமே சொல்லுங்கள். நான் பட்ட கஷ்டத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சொல்லுங்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோ ரெண்டில் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். காவேரி எக்ஸ்பிரஸ் பக்கம் அன்ரிசோர்ட்டில் போகிறீங்கன்னு தலை வச்சு கூட பத்துறாதீங்க. நான் உங்களுக்கு இன்னொரு ட்ரெயின் ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். அது அடுத்த வீடியோவில் வரும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஆந்திரா கர்நாடகா சீரியஸ் இந்த வீடியோவில் தான், இந்த ட்ரெயின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படியே நம்ம கர்நாடகா வீடியோ இதுதான் கர்நாடகா வீடியோ கவர் பண்ணியாச்சா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆந்திரா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கர்நாடகா நம்ம பெங்களூர்லாம் ஆல்ரெடி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். யாருன்னா புதுசாக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே இருக்குது. ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகே.